இருந்தாலும் அதுல சந்தேகம் இருக்கு. நீ முத்துவ கூப்பிடு. எதுக்கு? நீ கூப்பிட சொல்றோம். அக்கா பாட்டி பார்த்தா திட்டுவாங்க, நீங்க போங்கக்கா. அப்ப நாங்களே முத்து கிட்ட பேசிக்கிறோம். முத்து 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 வாங்க வாங்க. என்ன எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? உன்னை பார்க்க தான் வந்திருக்கோம் முத்து. நகருங்க. என்ன கையில கொடையோட வந்திருக்கீங்க? எல்லாம் உன்னாலதான் முத்து. எங்க வீட்லயும் கட்டில் இருக்கு, கொடை இருக்கு. என் புருஷனுக்கு இப்படி ஒரு விஷயம் தோணவே இல்லையே. நேத்து பாட்டு கச்சேரின்னு களை கட்டுச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தோம். ஏக்கா பேசாம ஒரு மைக் செட்டு கட்டி சொல்லிடு. உனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா போதும், உடனே ஊருக்கே தம்பட்ட அடிச்சு சொல்லிடுவேன். சொன்னா என்ன, நல்ல விஷயம் தானே. எங்க எல்லாருக்கும் நல்ல யோசனை நீங்க 2 பேரும் சொல்லிருக்கீங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சந்தேகமா இருக்குனே. இதுல சந்தேகம் வேறையா? என்னது? கட்டிலு, கொடை இதெல்லாம் சரி. கொடைக்குள்ள இருந்து வெளிச்சம் வந்துச்சே, அது எப்படி? வீட்டு ஜன்னல் இருந்து எல்லாரும் எட்டி பார்த்துருக்கீங்க. இது மட்டும் எப்படின்னு தெரியலையா? தூரமா இருந்ததா? அது மட்டும் தெரியலண்ணே. அது எப்படிண்ணே வெளிச்சம் வந்துச்சு? அது நிலா வெளிச்சம். நேத்து தான் நிலாவே இல்லையே, அமாவாசை வேற முடிஞ்சிச்சு. பொய் சொல்லாதண்ணே. வேற ஏதோ வித்த இருக்கு, என்னன்னு சொல்லுண்ணே. உங்க கண்ணுக்கு நிலா தெரியல, ஆனா எனக்கு தெரிஞ்சது. கொடைக்குள்ளதான் அந்த நிலா இருந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னு சொல்லு முத்து. எங்க புருஷங்க யாருக்கும் அவ்வளவா விவரம் பத்தாது. நீங்க என்ன போகலையா? மீனா முத்து 2 பேரும் உள்ள வாங்க. சரி பாட்டி. பாட்டி பார்த்தா திட்டுவாங்க, எல்லாரும் கிளம்புங்க. மீனா, நாங்க அப்புறம் வந்து கேட்டுக்கிறோம். இன்னைக்கு கொடைக்குள்ள வெளிச்சம் வரும்ல, அப்ப பாத்துக்கிறோம். பாருங்க, நீங்க பண்ண வேலையால இப்ப ஊரே நம்மள பத்தி தான் பேச போகுது. பேசட்டும், நம்மளை பார்த்து அவங்களும் கத்துக்கிறாங்கல்ல. எனக்கு வெக்கமா இருக்குங்க. அப்படியே அந்த வெக்கப்படுற முகத்துக்குன்னு காட்டு.